இந்த அளவுக்கு அதிகமா மேக்கப் ஃபில்டர்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. யோசிக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. சைனால ஒரு இன்ஃபுளுசர் ஒருத்தவங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அதான் காசு சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்கிட்டு ஈவினிங் லைவ்ல டான்ஸ் ஆடுறது, அப்புறம் கண்ட இதுவெல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான இன்ஃபுளுசர். அவங்க எப்போதும் போல லைவ் ஸ்ட்ரீம்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தக டான்ஸ் ஆடி நின்றுருக்காங்க. அந்த நேரத்துல எந்த ஓனா மொபைல தட்டி விட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க லைவ்ல இருக்கும் போது ஃபில்டர்ஸ்லாம் அடிக்கடி 5 செகண்ட் மறைஞ்சு ஆன் ஆக சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்னுனவங்க ஃபில்டர் போனதுக்கு அப்புறம் பீஸ் போன பாத்ரூம் பல்ப் மாதிரி டல்லா அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிய வந்துச்சு. அப்புறம் என்ன, இவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணது அழகா தேனட மாதிரி இருப்பான்னு, இவன் என்ன ஃபில்டர் இல்லாம ஃப்ரை பண்ண காடை மாதிரி இருக்கான்னு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரே ஷாக்கு. ஃபில்டர் டிசேபிள் ஆனது என்னமோ 10 செகண்ட் தான். அந்த 10 செகண்ட்ல கொய்யால எங்களே ஏமாத்துறேன்னு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களாம். இருந்தாலும் அந்த அக்கா வேற லெவல் தான். ஃபில்டர் வச்சா எவ்வளவு சம்பாரிச்சிருக்குப்பா. ஆக மொத்தம் அந்த சைனா அக்காக்கு 10 செகண்ட்ல 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் லாஸ். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி தான் ஃபில்டர்ஸ் மேக்கப் போட்டு நிறைய பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபில்டர்ஸ் மேக்கப் போடுறதுலாம் தப்பு இல்ல தான், ஆனா இந்த அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு போடுறது கொஞ்சம் ஓவர் தான். ஹெவியா மேக்கப் ஃபில்டர்ஸ் போடுற அந்த பர்சனுக்கு இந்த வீடியோ அனுப்பி, நீ என்னைக்கு இந்த மாதிரி மாட்ட போறேன்னு தெரியலன்னு சொல்லுங்க. சரி மக்களே, இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க ஃபில்டர்ஸ் மேக்கப் போடுவீங்களா? அப்படி போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு போடுவீங்க? இந்த அக்கா மாதிரி அதிகமா போடுவீங்களா இல்ல லைட்டா போடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.